ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு வந்து இப்போ வந்து மரணடி விழுந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி ஒரு பெரிய டீமுக்கு அகைன்ஸ்டாக 277 பெரிய ஒரு ஐபிஎல் வரலாற்றிலே வந்து எந்த அணியும் செய்யாத, இத்தனைக்கும் வந்து சோசியல் மீடியாவில் பலரும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து எங்ககிட்ட இருந்த ஒரு ரெக்கார்டு அதுதான்டா, அதையும் அடித்து காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு வந்து புலம்புற மாதிரி எத்தனையோ மீம்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஐபிஎல் வரலாற்றிலே வந்து எல்லாரும் ஆடி போகிற அளவுக்கு, அதுவும் வந்து நார்மலாக ஒரு சிஎஸ்கேவும் வேற ஒரு நல்ல டஃப் கொடுக்குற டீம் வந்து இதை பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எஸ்ஆர்ஹெச்லாம் வந்து எப்போதும் பவுலிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட எஸ்ஆர்ஹெச் வந்து 277 அடித்தது எல்லாருக்குமே பெரிய ஒரு அதிர்ச்சி. அந்த மாதிரி ஆடிட்டு இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வியை வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஎல்லே இப்படி தான், ஒரு கன்சிஸ்டண்ட்டாக எந்த டீம் ஆடுறாங்களோ அந்த டீம் தான் ஜெயிக்க முடியும். அந்த வகையில் அப்படிலாம் அடிச்சுட்டு இந்த கேமில் குஜராத் டைட்டன் அணிக்கு எதிரான போட்டியில் வெறும் 20 ஓவருக்கு 162 ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க. குஜராத் அணி பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பவுலிங் போட்டிருப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் அணியில் வந்து பெருசாக எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு மாசா ஒரு அதிரடியாக மும்பைக்கு எதிராக ஆடின மாதிரி யாருமே வந்து ஆடலை. அடுத்து ஆடின குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பால் மீதி இருக்கிறப்பவே வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதனால் வந்து குஜராத் அணி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து ஜெயிச்சதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் அணி வந்து ஜெயிச்ச காரணத்தினால 4வது இடத்துக்கு வந்து முன்னேறி இருக்காங்க. 3 கேமில் ஆடி 2ல் ஜெயிச்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் மைனஸ்ல இருந்து இன்னும் அவங்களால மீண்டும் வெளியில் வர முடியல. -0.738 வந்திருக்காங்க. இன்னொரு புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கொஞ்சம் பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வாங்கி தொடர்ந்து அந்த டாப் 4க்குள்ளே வந்து இருந்திருக்கலாம். பட் வந்து இந்த கேமில் வந்து தோத்ததுனால பார்த்தீங்கன்னா 3 கேமில் ஆடி 1ல் மட்டும் ஜெயிச்சு ப்ளஸில் தான் ரன் ரேட் இருக்குது, +0.204 வந்து இருக்காங்க. இருந்தாலும் வந்து 5வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்காங்க. இன்னொரு புறம் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாத ஒரு ரன் ரேட்டில் வந்து இருக்காங்க. 2 கேமில் ஆடி 2லையும் ஜெயிச்சு +1.979 வந்து இருக்காங்க. டெல்லி அணிக்கு எதிரான போட்டியிலையும் வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த முதலிடம் அப்படிங்கிறது சிஎஸ்கே கைவசம் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ மற்ற அணிகள் வந்து எந்த ஒரு அணியுமே வந்து அந்த 1+ மேலே வந்து வரமாட்டாங்க. அதனால அதுக்குள்ளே தான் அவங்களோட ரன் ரேட் இருக்கிறதுனால சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அந்த டாப் பொசிஷனை வந்து தக்க வச்சுக்குவாங்க. அதேமாதிரி டேரெக்டாக வந்து சிஎஸ்கே பிளே ஆஃப் ஆடி டேரெக்டாக வந்து எலிமினேட்டர்லாம் இல்லாமல் ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு கடந்த சீசனில் போன மாதிரி இந்த சீசன்லையும் வந்து போவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி.